சார் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே சிரிக்க மாட்டாரு, இன்னைக்கு என்ன ஓவரா சிரிக்கிறாரு? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓவரா சிரிச்சதுக்கு இதான் காரணமா? டேபிளுக்கு கீழே கசமச்சாவா? நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? பாத்தியா, ஒன்னும் தெரியாத மாதிரியா கேக்குறது? பேனா கீழே விழுந்துருச்சு பாஸ், அதான் தேடிட்டு இருந்தேன். ஓல்டு பெண்ணா? இந்த தேடுறது எத்தனை நாளா நடக்குது? பெண்ணு என்னைக்காவது கிடைச்சதா? நீ வேலையை பாரு. பாக்குறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நல்லா பேனாவை தேடி வச்சு பாருங்க. ஸ்டெப்னிக்கு இந்த பண்ணி வச்சுங்க. நீ உன் ஃபைல காட்டு. அது உங்களுது. என்னென்னமோ நடக்குது. கங்கா, இங்க வாயேன். மோனாலிசா, என்ன? பாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு ரூமுக்கு போயிருந்தேன். பாஸோட டேபிளுக்கு கீழே மதுமதி இருக்கா? நிச்சயமாவா? என் கண்ணால பார்த்தேன். என்னது இது? நீங்க போய் சொல்லல? என் மேல சத்தியம். என்னங்க இதெல்லாம்? ஐயோ, இது என்னால நீ வேணா போய் பாரு. உண்மையதான் சொல்றேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்பெல்லாம் ராகுல் சார் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல. ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது, உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க. 2 பேரும் காதல் கிளிகளாட்ட பறந்து போயிடுவாங்க. ஆமாமா, நானும் அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உன் லிப்பை எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல தேய்க்கிறது இல்லாம இதெல்லாம் வேற கவனிக்கிறியா? பெரிய விஷயம் தான். உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராகுல் சார அஞ்சலி பார்த்ததுல இருந்து நிக்கிதா கூட வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறா. வரது இல்லைன்னு சொல்லி நீ வரது விட்டுறாத. நான் உன்னை நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்றது? நான் பார்க்கத்தான் ஒரு மாதிரியா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரையுமே கரெக்ட் பண்ணதே கிடையாது. ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா. டேபிளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை படாத பாடு படுத்தினதை நான் என் 2 கண்ணால பார்த்ததை மறந்துட்டாளா? சரியா சொன்னீங்க. ஐயோ, பாஸ் வராது. நீ போய் வேலையை பாரு. சீக்கிரம் அவங்க டேபிள்ல போய் உட்காருங்க. வேலை செய்யற மாதிரி அடிப்பாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது ராகுல் சார் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட சீரி சார். என்ன அப்படி பாக்குற? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க மதுமதி வந்தா வர்றப்பெல்லாம் டேபிள் கடையில இருப்பான்னு உனக்கு சந்தேகம் தானே? நீயே பாரு. பாரு, நல்லா தேடி பாரு. ஒருவேளை இங்க இருக்காளா பாரு. இல்லையே. இல்ல அங்க இருக்காளான்னு பாக்கலாம் வா. கத்தலாமே. போ பாரு. இங்கேயும் வேணாலும் பாத்து காணுமே சார். இருக்காளா? உனக்கு சந்தேகமா இருந்தா பாத்ரூம்ல கூட போய் பாரு. நல்லா இருக்கா? வந்து பாரு. நான் தரிக்கும். பாத்ரூம் பெட்ரூம் மாதிரி காட்டுறான். நல்லா பாரு. இருக்காளா?
நோ 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 இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா ஆமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நீ இதுக்குள்ள எப்ப வந்த? அது நீங்க உள்ள இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க போயிருந்தேனா வெளியில இருந்து யாரோ தாப்பால் போட்டுட்டாங்க. அப்படியா? தாப்பா போட்டது நான் தான். சரி ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஓகே பாஸ். அங்க உள்ள எங்க போற? வெளியில போ. சாரி பாஸ். வேண்டாம். மதுமதி ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. வா மதுமதி. இது கனவா இல்ல நனவானே எனக்கு புரியல பாஸ். இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னால மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி. உன் ஆசையை நீயே வாயை திறந்து கேட்பேன்னு பார்த்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்க போறேன். மை டியர் மதுமதி. அப்படின்னா நீங்க என்ன இனிமே இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணி நீ மட்டும்தான். இந்த சீட்டு உனக்கு தான் சொந்தம். இனிமே இந்த ஆபீஸ்க்கு பாஸும் நீதான். ஆமா நான் தான் பாஸ். Yes. I am the boss. 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 மதுமதி. Yes boss. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? Come here. Coming boss. Thank you boss. டேய் மல்லி என்ன குடிக்கிறியா? பிளாக் காஃபி குடிச்சா உன் உடம்பெல்லாம் கருப்பாயிரும்ல. வெள்ளையா பால் கொண்டு வரேன், குடிக்கிறியா? குடிக்கிறேன். சீச்சி. சீச்சி. டேய் காஃபி குடுறா. சார் பாஸ் கூப்பிடுறாரு. இத டேபிள்ல வச்சிடு. சரி சார். நீ எப்பவுமே இந்த மாதிரி தான். நீ முதல்ல ஃபேமிலி பேக்கை குறைச்சு 6 பேக்கா மாறு. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இப்படி இருந்தே உன்னை மடக்கிட்டேன். சார் காஃபி. வேண்டாம். வேண்டாமா?